தாய் ராஜம் 12ஆம் பாகம். அவங்க அப்படியே மேட்டில் ஏறி வந்து அப்புறம் லைட்டு வெளிச்சத்தில் வீட்டுக்கிட்ட உட்காந்து விளாடுவாங்க. அப்போ காசு இருந்தால் தான் என்னையும் விளாட்டுக்கு சேர்ப்பாங்க. சரிண்டு நானும் எங்கள் அம்மாட்ட போய் 10 ஆசை வாங்கிக்கிட்டு விளாட வந்து உட்காருவேன். விளாண்டு வந்து உட்காந்தேன்னா நானும் தீப்பெட்டி வச்சு விளாண்டு ஜெயிச்சிருவேன். நிறையா ஜெயிச்சு கொண்டு போயிடுவேன். அந்த ஆசையோடு வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா வையன், என்னடா தீப்பெட்டி படத்தை இதை கொண்டு வந்து டப்பாக்களை போட்டுக்கிருக்க அப்படின்னு சொல்லுவோம். சும்மா அருமா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராயர் மாதிரி ஒரு ட்ராயர் இருக்கும், அதுக்குள்ளே போட்டுட்டு படுத்துருவேன். சாப்பிட்டுட்டு எங்கள் அக்கா தங்கச்சிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே படுத்துருவேன். திருப்பி விடிஞ்சவொடனே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போவோம்ல, அங்கே சொல்லுவான். அங்கே என்ன சொல்லுவான், இவங்க நாளைக்கு கொண்டுட்டு வாங்கடா, நம்ம சேர்த்து விளாடுவான், காசை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு ஒவ்வொருத்தனா சொல்லிக்கிடுவோம். சொன்ன உடனே மறுநாள் விளாட ஆரம்பிப்போம்.